இப்போ இந்த உலக பொது அறிவு அல்லது உலக பொது அறம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 4 முதன்மை பண்புகளை வாழ்வாக்குவதா அல்லது இந்த 3 இறையியல் பண்புகளை வாழ்வாக்குவதா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் நம்மில் எழுந்தால் நாம் அனைவரும் இந்த இறையியல் பண்புகளை வாழ்வாக்க வேண்டும் என்று திருஅவை அழைப்பு விடுக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகம் வலியுறுத்தக்கூடிய அந்த 4 முதன்மை பண்புகளும் இந்த 3 இறை பண்புகளில் அடங்கி விடுகின்றன. எப்போ நாம் இறை நம்பிக்கையில் மிகுந்தவர்களாக, எதிர்நோக்கை நம்முடைய வாழ்வின் பொருளாக மாற்றியவர்களாக, அன்பில் மிகுந்தவர்களாக வாழ்கிறோமோ அப்பொழுதே அந்த 4 பண்புகளையும் வாழ்வாக்கி விடுகிறோம் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது. ஆக இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னால், அந்த உலகம் கற்றுத்தரக்கூடிய அந்த பொதுமை பண்புகளை நாம் முயற்சி செய்து நம்முடைய முயற்சியின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி ஒரு விளையாட்டு வீரன் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எடுத்துக்கொள்வோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒவ்வொரு நாளும் விளையாட்டு மைதானத்தில் ஓடி பழக வேண்டும். அவர் ஓடி பயிற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் அவர் அந்த விளையாட்டில் வெற்றி கொள்வார். அதே போல் நம்முடைய உடலை கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி கூடத்திற்கு தவறாமல் சென்று நம்முடைய உடலை மேம்படுத்த வேண்டும். இதெல்லாம் நம்முடைய முயற்சியில் நம்ம செய்துவிட முடியுமா? அதே மாதிரி தான் நாம் இந்த நீதி, மன உறுதி, தன்னடக்கம்,